ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெடிக்கல் மெலடிஸ் வித் டாக்டர் தரம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ரேபிஸை பற்றி. ஸோ ரேபிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி முக்கியமான பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய டவுட்ஸை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் ரேபிஸ்? ஹவு லீத்தல் இட் இஸ்? ஸோ ரேபிஸ்னால் என்ன? ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, ரேபிஸ்ன்றது நாய்க்கடினால் பரவக்கூடியது அப்படின்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ ஜூனாட்டிக் டிசீஸ். ஜூனாட்டிக் டிசீஸ்னால் அது மிருகங்கள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய். ஜூனாட்டிக்னும் போது அது நிறைய உயிரினங்கள்லேருந்து நம்மளுக்கு இந்த ரேபிஸ்ன்ற வைரஸ் நம்மளுக்கு பரவலாம். முக்கியமானது பார்த்திங்கன்னா நாய். 98லேருந்து 99% நாய்க்கடியினால் வரக்கூடியது இந்த ரேபிஸ் அப்படின்ற இன்ஃபெக்ஷன். இது ஒரு வைரஸ். ரேபிஸ் வைரஸ்ன்றது அதுதான் இந்த ரேபிஸ்ன்ற ஒரு கொடிய நோயை உண்டு பண்ணுது. இது எவ்வளோ கொடூரமான நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒன்ஸ் ரேபிஸ்ன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 100% அவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு நோய். அதனால தான் இதை பற்றி நம்ம முக்கியமாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேன் ரேபிஸ் பி ப்ரிவெண்டட்? இந்த டாக்கோட முக்கியமான விஷயமே அதுதான். இது நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதனால தான் இதை பற்றி நம்ம இன்றைக்கி முக்கியமாக பேசுகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த ரேபிஸ்ன்ற கொடும் நோயை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பல 100 ஆண்டுகள் ஆராய்ச்சிகள் நடந்து அதில் ஒரு சில வேக்சின்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, இம்யூனோகுளோபுலின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலியமாக நம்ம ரேபிஸ் நாய் கடித்தாலும் நம்மளுக்கு ரேபிஸ் வராமல் நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும். முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு கேட்டகரைஸ் த அனிமல் எக்ஸ்போஷர்ஸ். அதாவது ஒரு நாயோ இல்லை பூனையோ இந்த மாதிரி நம்ம அனிமல்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது அது ஏற்படுத்தக்கூடிய காயங்களை 3 வகைகளாக நம்ம பிரிக்கணும். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. ஸோ இந்த கேட்டகரி எந்த கேட்டகரியில் நம்ம அடங்குகிறோமோ அதை பொறுத்து தான் அதோட ட்ரீட்மெண்ட்டு மாறுபடும். ஸோ கேட்டகரி 1 அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம நாயை தடவி கொடுக்குறது, நாய்க்கு சாப்பாடு கொடுக்குறது, நாய் நம்மளை நக்கிறது, அதாவது தோல் நார்மலாக இருக்கணும், அது மேலே நார்மல் தோல் மேலே நாய் நக்கிறது, இதெல்லாம் கேட்டகரி 1ல் வரும். கேட்டகரி 1 அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாத கேட்டகரி. அதன் மூலியமாக வைரஸ் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளார போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சோப்பு போட்டு நல்லா அந்த இடத்த கழுவிட்டாலே அது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம், ஒன்றும் தொந்தரவுகள் வராமல். இது கேட்டகரி 1ன்னு சொல்லுவோம். கேட்டகரி 2 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிப்ளிங் ஆஃப் தி ஸ்கின். அதாவது சின்ன சின்ன காயங்கள், அதாவது ஸ்க்ராச்சஸ், அப்ரேஷன்ஸ் வித்தவுட் ப்ளீடிங், அதாவது ரத்தம் வராமல் சில சிராய்ப்புகள், இதெல்லாம் கேட்டகரி 2வில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். கேட்டகரி 2 அப்படின்றது நம்ம அவசியம் தடுப்பூசி எடுத்துக்க வேண்டிய கேட்டகரி. அதாவது ரேபிஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின், ARV அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நம்ம அவசியம் எடுத்துக்க வேண்டிய கேட்டகரி கேட்டகரி 2. இதற்குமே முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த வூண்டு மேனேஜ்மெண்ட்டுன்றது இருக்குது, அதை பற்றி நம்ம சப்சீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது அவசியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் வேக்சின்ஸை நம்ம எடுத்துக்கணும். இது கேட்டகரி 2. ஸோ கேட்டகரி 3 அப்படின்றது எதெல்லாம் வரும் கேட்டகரி 3லன்னு பார்த்திங்கன்னா, அதாவது காயங்கள் ரத்தம் வர அளவுக்கு ரொம்ப மோசமான காயங்களாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை மியூக்கஸ் மெம்பரெயின்ஸ் சொல்கிறது வாய்க்குள்ளார இல்லை கண்ணில் இந்த கன்ஜங்டிவான்னு சொல்கிறோம், இந்த இடத்துல இல்லை வாயில் இருக்க மியூக்கஸ் மெம்பரெயின்ஸ் இதிலெல்லாம் படுற அளவுக்கு அந்த சலைவா படுற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் கேட்டகரி 3 அப்படின்றதுல வரும். ஸோ கேட்டகரி 3ன்றது ரொம்பவே மோசமான ஒரு அனிமல் எக்ஸ்போஷர். அதுக்கு வேக்சின் மட்டும் இல்லாமல் அது சரி பண்ணக்கூடிய இம்யூனோகுளோபுலின்ஸ்ன்றதையும் நம்ம அட்மினிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பற்றி நம்ம மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன்னிங் வாட்டர், அதாவது டேப் வாட்டர் பைப்பை திறந்து விட்டுட்டு அந்த எந்த இடத்துல நாய் கடிச்சிருக்கோ இல்லை சராய்ப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்த நல்லா அந்த ரன்னிங் வாட்டரில் காமிச்சிக்கிட்டே
நல்ல ஒரு சோப்பு போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணணும் நீங்கள். இதுதான் வந்து வூண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இந்த ப்ராப்பர் வூண்ட் மேனேஜ்மெண்ட் மூலியமாகவே 50% வைரஸ் தொற்றுகளை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது உலக சுகாதார அமைப்பு சொல்லுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயம் போனவுடனே வந்து டேப்பை திறந்து விட்டுட்டு சோப்பு போட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிட்டீங்கன்னாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ்டு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னா, என்னை வந்து ஒரு எலி வந்து கடிச்சிருச்சு, அதுக்கு வந்து தடுப்பூசி போடணுமா? இல்லை நாய் வந்து கடிச்சிருச்சு, இல்லை பூனை வந்து கடிச்சிருச்சு. ஸோ எந்தெந்த அனிமல்ஸ் வந்து கடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின்றது போடணுன்றது ரொம்ப முக்கியமான டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, அனைத்து மேமல்ஸ்ன்றபோது பாலூட்டிகள் வந்து கடிக்கும்போது இந்த வந்து நம்ம வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரேபிஸ்ன்னு சொல்லும்போது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், அதுக்கப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களாக இருக்கலாம், கவுஸு, கேமல், கோட்டு, ஷீப்பு, இந்த மாதிரி அனைத்து பாலூட்டிகள் கடிக்கும்போதும் வந்து நம்ம இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அப்படின்றது எடுத்துக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான டவுட் வந்து இதுக்கு என்னென்ன வந்து வேக்சின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ முன்ன காலத்துலேருந்து இப்போ வரையும் இந்த ரேபிஸ் வேக்சினில் நிறையா வந்து ரிசர்ச்சஸ் பண்ணி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ முன்னாடி வந்து நிறையா கல்ச்சர், அதாவது சிக் எம்ப்ரியோ கல்ச்சர் வேக்சின், டிப்ளாய்ட் செல் வேக்சின், வீரோ செல் வேக்சின், இந்த மாதிரி நிறையா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுறதுனால இப்போதைக்கு நீங்கள் அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா 2 வகையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று கவர்மெண்ட் சைடில் கிடைக்கக்கூடிய வேக்சின்ஸ், ஒன்று 2வது ப்ரைவேட் சைடில் கிடைக்கக்கூடிய வேக்சின்ஸ். ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்ப்போம். ஸோ இந்த வேக்சின்ஸில் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் சைடில் கிடைக்கக்கூடிய வேக்சின்ஸில் வந்து இன்ட்ரா மஸ்குலர், அதாவது தசைகளில் செலுத்தக்கூடிய வேக்சின்ஸ். இது வந்து மொத்தம் 5 டோஸ் போடுவோம். அந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், அதாவது நாய்க்கடிக்கு பிறகு போடக்கூடிய வேக்சின்ஸ் வந்து 5 தடுப்பூசிகள் போடுவோம். பட் வந்து இந்த கவர்மெண்ட் சைடில் உள்ள வேக்சின்ஸ் வந்து இன்ட்ராடர்மலாக போடுவோம். இன்ட்ராடர்மல்னால் தோலில் போடக்கூடிய வேக்சின்ஸ். அது வந்து மொத்தம் 4 டோஸ் போட்டாலே போதும். ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய வேக்சின்ஸ். இந்த 2 தான் இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின்ஸ். அடுத்து வந்து இருக்கக்கூடிய முக்கியமான டவுட் என்னென்னா, இந்த கேட்டகரி 1 வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். கேட்டகரி 1க்கு ஜஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டாலே அது வந்து சரியாயிரும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். கேட்டகரி 2க்கு நம்ம அவசியம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடணும்னு சொல்லியிருக்கோம். கேட்டகரி 3க்கு பார்த்திங்கன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சினோட சேர்த்து இந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படின்றதையும் நம்ம போடணும். இதற்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கேட்டகரி 2 அப்படின்றதுல வந்து நம்ம உடம்புக்குள்ளார போகக்கூடிய வைரஸோட லோடு அந்தளவு அதிகம் இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த வேக்சின் போடும்போது அது நம்ம உடம்பையே வந்து ஒரு சில ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ண வைக்கும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அது வந்து உடம்பை வந்து சரி பண்ணலாம். அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். அது கேட்டகரி 2வில். பட் கேட்டகரி 3 ரொம்ப சிவியர் கேட்டகரியில் நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லாதனால உடனடியாக நம்ம உடம்புக்குள்ளார போய் அந்த ரேபிஸ் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளார சேராத மாதிரி பார்த்துக்கணுன்றதுனால உடனடியாக ஆக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களான இந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலினையும் நம்ம வந்து எந்த இடத்துல அந்த கடிச்சிருக்கோ அதை சுற்றி நம்ம இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறோம். அது முதல் விஷயம். அதோடு சேர்த்து இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினையும் நம்ம போடுவோம். ஸோ அந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் என்ன பண்ணும், உடனடியாக அந்த ரேபிஸ் வைரஸ் நம்ம உடம்புல சேராமல் பார்த்துக்கும் ஒன்று. அடுத்தது அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து நம்மளோட பாடியை வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அதோட ஃபைட் பண்ண வைக்கிறதுன்றது இது 2. ஸோ இது 2மே வந்து பண்ணக்கூடியது. இந்த ஆன்டி ரேபிஸ் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின்றது வந்து இந்த கேட்டகரி 3 ஒன்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. அடுத்து வந்து நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகம் மக்களுக்கு என்னென்னா, இப்போ இன்றைக்கி நாய் கடிச்சிருச்சு, நான் வந்து தடுப்பூசி போடாமல் விட்டுட்டா என்ன ஆயிரும், அது என்னோடய வீட்டு நாய் தானே, அதனால ஏதாவது தொந்தரவு வரப்போகுதா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரேபிஸ் அப்படின்றத நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம உடம்புக்குள்ளார புகுந்துருக்கா இல்லையா அப்படின்றது. சம்டைம்ஸ் இன்றைக்கி நாய் கடிச்சு 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து கூட நம்மளுக்கு ரேபிஸ்ன்ற நோய் வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி ரேபிஸ் வைரஸ் வந்து அது நம்ம உடம்புக்குள்ளார புகுந்துருக்கும். அது வந்து நம்ம உடம்புக்குள்ளார நரம்பு மண்டலத்தை போய் தாக்கி அது வந்து 1 வருஷம் கழித்து கூட இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நம்ம எதையும்
அலட்சியப்படுத்தாமல் ரேபிஸ் வந்துடக்கூடாதுன்ற ஒரே முக்கியமான நோக்கத்துக்காக நம்ம இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினை நம்ம அவசியம் எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ நான் வந்து ரேபிஸ் வேக்சின் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நான் 2வது டோஸ், அதாவது 3வது நாளில் 2வது டோஸ் சொன்னாங்க, அது போட்டுட்டேன். பட் அடுத்த டோஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேதி வந்து 12ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஆயிடுச்சு. அந்த டோஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தான் போடணுமா, இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமான்றது முக்கியமான டவுட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தே போடணும்னு பயப்பட தேவையில்லை. எந்த டோஸு ஸ்கிப் ஆச்சோ அந்த டோஸ்லேருந்து கணக்கு பண்ணி நம்ம அதை சப்சிக்வெண்ட்டாக போட்டுக்கலாம். உங்கள் டாக்டரை போய் அணுகுனீங்கன்னா அவங்க அதுக்கு கரெக்டாக என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அடுத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பயம் என்னென்னா, இதனால என்ன சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்றது தான். மிஞ்சி போனால் போடுற இடத்துல சின்ன சுருக்குன்னு வலி இருக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு ரெட்னஸ் இருக்கலாம், ஒரு லைட்டான வீக்கம் இருக்கலாம், தலை வலி இருக்கலாம், சில சமயங்களில் ஜுரம் வரலாம். அதுவுமே ரொம்ப ரேர் தான். ஸோ இதை தவிர வேறு எதுவும் பெரிய சைட் எஃபெக்ட்ன்றது இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினுக்கு கிடையாது. அடுத்து நம்ம மக்களுக்கு ரொம்ப முக்கியமான டவுட் என்ன வரும்னா, இப்போ இந்த வேக்சின் போட்டால் நம்ம முட்டை சாப்பிட முடியாதா, நான்வெஜ் சாப்பிட முடியாதா, சிக்கன் சாப்பிட முடியாதா, மட்டன் சாப்பிட முடியாதான்றது தான் முக்கியமான டவுட்டாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, முன்ன காலத்தில் நிறையா வேக்சின்ஸுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. பட் நம்ம இப்போ உள்ளதெல்லாம் ஹைலி பியூரிஃபைடு வேக்சின்ஸுன்றதுனால நம்மளுக்கு இந்த அலர்ஜி அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப 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 கம்மி. அதனால் நீங்கள் இந்த வேக்சின் எடுத்துக்கும் போதோ, இம்யூனோகுளோபுலின் போட்டுக்கும் போதோ நீங்கள் நார்மலான டயட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். எதுவும் பத்தியம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த முக்கியமான டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டாகுக்கு வந்து ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்கேன், அந்த டாக் வந்து என்னை கடிச்சதுனாலோ எனக்கு வந்து ரேபிஸ் வருமா, இல்லை டாகுக்கு தான் வேக்சின் போட்டாச்சே, நான் எதுக்காக வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்றது இன்னொரு டவுட். வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக இருந்தாலும் அந்த டாகுக்கு வேக்சின்லாம் நீங்கள் போட்டிருந்தாலும் அது எந்த வேக்சினுமே 100% வந்து எஃபிகசி இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ ஈவன் தோ உங்கள் நாய்க்கு நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலும் அது உங்களை கடிக்கும்போது கேட்டகரி 2 கேட்டகரி 3ல் நீங்கள் வரும்போது அதற்குண்டான நீங்கள் ஆன்டி ரேபிஸ் வேக்சினையோ இம்யூனோகுளோபுலினையோ எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அது நாய் கடிச்சுதா கடிக்கலையானே தெரியல, அதாவது இது சொரண்ட மாதிரி தான் இருக்குது, ஏதோ நகம் போட்டு சொரிஞ்சதுனால வந்த காயமாக தான் தெரியுது, அது நாய் வந்து புராண்டுனதுனால தான் வந்த காயமாக தெரியல அப்படின்னு நிறையா சமயங்களில் நம்ம பேரண்ட்ஸ் நம்மள்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் த டவுட் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதாவது ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நாயோட நிறையா ஹேண்டில் பண்ணக்கூடிய மக்கள் வந்து நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தடுப்பூசியை எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வெட்னரி டாக்டர்ஸ், அதே மாதிரி டாக் கேச்சர்ஸ், டாகை போய் பிடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வேக்சின்ஸ் எடுத்துப்பாங்க. அது அவங்க நாய் கடித்தாலும் அது அவங்களுக்குள்ளார ரேபிஸ் வந்து வைரஸ் புகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நாய் கடிச்சதுன்னு தெரியல, கடிக்கலைன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் நாய் கடிச்சதுன்னு நினச்சி நீங்கள் வேக்சின் போட்டுக்கிட்டாலும் அது வந்து சேஃப் தான். அதனால எந்த பிரச்சனைகளும் வரப்போகிறது கிடையாது. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, இப்போ ஸ்கூலில் போகிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கடிச்சுப்புட்டு வந்துடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, அந்த அவனோட சண்டை போட்டான், இவனை கடிச்சிட்டான் அப்படின்ட்டு கையில் இவ்வளோ பெரிய காயத்தோடு வருவாங்க, பல்லெல்லாம் பதிஞ்சு போயிடுச்சும்பாங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் மேமல்ஸ் தானே, நம்ம அவசியம் இப்போ ரேபிஸ் ஊசி போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹியூமன் பைட்ஸுக்கு நம்ம ரேபிஸ் வேக்சின் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நல்ல தரோவாக சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரேபிஸ் சம்மந்தமான பேசிக் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சில இம்பார்ட்டண்ட் வீடியோஸோட சப்சிக்வெண்ட்டாக சந்திக்கலாம். தேங்க்யூ.